பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு அட்டகாசமான மனைவி யார். நேற்றைய தினத்தில் கணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சிறந்த அற்புதமான அட்டகாசமான கணவன் எப்படி இருக்க வேண்டும், கணவனுடைய சுபாவங்கள் எப்படி இருக்க வேண்டும், திருமண உறவில் எப்படி உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும், இந்த காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளில் மனைவியுடைய காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி தன்னுடைய திருமண வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். இப்போ கணவனை நாம் சாலமோன் என்று நாம் பார்க்கிறோம். சாலமோன் தானாக இந்த பாட்டை எழுதினது. அப்போ இந்த பெண்ணாக இந்த இடத்துல எழுதப்பட்டது சூலமித்தி என்ற பெயரில் நாம் பார்க்கிறோம். அப்போ 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அந்த சூலமித்தி என்ற வார்த்தை வருகிறது. ஆனால் நாம் கற்றுக்கொள்ளும் போது இந்த பின்னணியில் நம்முடைய புரிதலில் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு மனைவி எப்படி ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமாக வாழ முடியும் என்று ஒரு சில நடைமுறை ஆலோசனைகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக ஒரு நல்ல அட்டகாசமான மனைவியுடைய ஒரு குணம் என்னவென்றால், தன்னுடைய தனித்துவம் என்ன என்பதை அவள் அறிந்திருப்பாள். ஷீ நோஸ் ஹர் ஐடென்டிட்டி. அவளுடைய அடையாளம் என்ன என்பதை சரியாக அறிந்திருப்பாள், அல்லது நான் யார் என்று சொல்லக்கூடிய ஒரு சரியான புரிதல் அவளுக்கு இருக்கும். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் நாம் பார்க்கிறோம், நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன், கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். அப்போ இந்த மனைவி சொல்லும்போது, தன்னை குறித்து சொல்லும்போது, ஒருவேளை வெளியில் பார்ப்பதற்கு கருப்பாக இருப்பதை போல தோன்றலாம், ஆனால் நான் அழகாக இருக்கிறேன். அப்போ ஒரு மனைவி என்று நாம் சொல்லும்போது ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கவே கூடாது. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அற்புதமாக உருவாக்கி இருக்கிறார். நம்ம சங்கீதம் 139 கூட பார்க்கிறோம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியால் அவரை துதிப்பேன். அப்போ ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பிரமிக்கத்தக்க விதத்தில் அற்புதமாக அவர் உண்டாக்கியிருக்கிறபடியால் தாழ்வு மனப்பான்மை இருக்கவே கூடாது. ஒருவேளை பெண்கள் சரீர பிரகாரமாக பார்க்கும்போது திருமணமான பின்பு குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் வெளிப்புறமான சரீர வடிவங்கள் என்ன பண்ணலாம், மாறலாம் அந்த ஒரு தாய்மைக்குள்ளாக போகும்போது. ஆனால் அந்த நேரத்தில் கூட நமக்கு என்ன வரக்கூடாதுன்னா, தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை குறித்து தாழ்வாக என்ன பண்ணக்கூடாது, நாம் பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல சூலமித்தி இந்த மனைவி தன்னை குறித்து சரியான ஒரு அடையாளத்தை உடையவளாக காணப்படுகிறாள். நான் கருப்பாக இருந்தாலும் நான் அழகாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்க வேண்டும். நம்ம நெகட்டிவ் காரியங்களை என்ன பண்ணக்கூடாது, ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதிகமாக எனக்கு இது இல்லை, என்னோட உடம்பு இப்படி இல்லை, நான் இப்படி இல்லை என்று சொல்லி அதிகமாக அதை யோசித்து கொண்டு இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக என்னை உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி அதில் தான் நம்ம என்ன பண்ண வேண்டும், மகிழ வேண்டும். ஒரு உதாரணமாக நம்முடைய ஒரு நாக்கு, இந்த நாக்கை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த ருசி பார்க்கக்கூடிய அத்தனை டேஸ்ட் பட் அப்படின்னு சொல்லுவாங்க, அத்தனை ஒரு 600க்கும் மேலான ருசிகளை உணரக்கூடிய அந்த ஒரு பட் என்று சொல்வது நம்முடைய நாக்கில் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு உறுப்பையும் ஆண்டவர் அவ்வளவு அற்புதமாக உருவாக்கி இருக்கிறபடியால் எந்த காரியம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதையே யோசித்து கொண்டு தாழ்வு மனப்பான்மையோடு வாழக்கூடாது. அதிலும் குறிப்பாக இன்னைக்கு நம்ம பெண்களை குறித்து, மனைவிமாரை குறித்து நாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மை இருக்கவே கூடாது. இதுதான் இந்த குடும்ப உறவில் மிக அடிஸ்தானமான ஒரு காரியம். நம்மை குறித்து நமக்கு சரியான ஒரு எண்ணம் இருக்கும்போது தான் கணவனோடு பேசும்போது பழகும்போது நல்ல ஒரு நேர்மறையான சிந்தனையோடு நல்ல ஒரு பாசிட்டிவாக என்ன பண்ண முடியும், பழக முடியும். இரண்டாவதாக ஒரு அற்புதமான அட்டகாசமான மனைவியுடைய சுபாவம் என்னவென்றால், உணர்வுள்ள மற்றும் வெளிப்படையான சுபாவம் உடையவளாக காணப்படுகிறாள். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறேன். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம், அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். இந்த வசனங்களில் நாம் பார்க்கும்போது இந்த மனைவி
எப்படி தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படையாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்ப்போம். நான் போவோம், வயல்வெளியில் போவோம், கிராமங்களில் போவோம், இதை செய்வோம், அதிகாலையில் திராட்சை தோட்டங்களுக்குள்ளாக போவோம். இந்த காரியங்களை எப்படி வெளிப்படையாக அந்த மனைவி கணவனோடு பேசிக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த பேசும்போது அதில் ஒரு நல்ல ஒரு வெளிப்படைத்தன்மையோடு உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது அந்த உறவு மிக ஆரோக்கியமாக காணப்படும். நம்முடைய தேவைகளை, உணர்வுகளை, சிந்தனைகளை நன்றாக வெளிப்படுத்தும் போது அந்த உறவு ஆரோக்கியமானதாக காணப்படும். மூன்றாவதாக, நல்ல ஒரு அட்டகாசமான மனைவி நெருக்கமான உறவை விரும்புகிறாள். 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனைவி சொல்லுகிறாள், அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கை என்னை அணைக்கும். மிக அருமையாக இந்த ஒரு நெருக்கமான உறவை குறித்து இந்த மனைவி வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, இந்த சரீர பிரகாரமான நெருக்கமான உறவுக்கு இந்த மனைவி அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த காரியத்தை விருப்பப்பட்டு பேசுகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனைவி தான் ஒரு அட்டகாசமான மனைவியாக இருக்க முடியும். சரீர பிரகாரமான கணவன் மனைவி உறவை குறித்து கூட இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் மிக அற்புதமாக ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கணவன் மனைவியை பார்த்து பேசுவது, மனைவி கணவனை பார்த்து பேசுவது, நல்ல ஆழமான வார்த்தைகளை சொல்லி பழகுவது, இந்த மாதிரி காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அதனால தான் நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன், கணவன் மனைவியாக சேர்ந்து இந்த புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும்போது நமக்கு தெரியாத அளவில் ஆண்டவர் ஒரு உன்னதமான ஒரு அன்பை இருவருக்கு இடையே அவர் ஊற்றுவார். ஆண்டவர் இந்த புஸ்தகத்தின் மூலமாக பேசுவார், இடைபடுவார். நம்மால் முடியாத காரியங்களில் கூட அவர் கிருபைகளை கொடுத்து நல்ல ஒரு அன்பை கொடுத்து திருமண வாழ்க்கையை மேம்படுத்துவார். அப்போ இந்த மனைவி நெருக்கமான உறவை விரும்பக்கூடியவளாக இருக்கிறாள். அடுத்ததாக, இந்த மனைவியுடைய ஒரு பண்பு என்னவென்றால், பொது இடங்களில் தன்னுடைய கணவனை உயர்த்தி பேசுவது. 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனைவி சொல்லக்கூடிய ஒரு காரியம், அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமார்த்திகளே இவரே என் சிநேகிதர். அப்போ எருசலேமின் குமார்த்திகளை பார்த்து மனைவி இப்படியாக சொல்லுகிறார்கள், இவர் இப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், இப்படி சிறந்தவர், இவ்வளவு அழகானவர் என்று சொல்லி தன்னுடைய கணவனை குறித்து அவ்வளவு உயர்வாக, அவ்வளவு மேன்மையாக, தனிப்பட்ட முறையில் கூட கிடையாது, பொதுவாக அவங்க பேசிக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். சில நேரத்தில் சில மனைவிமார் சொல்லுவாங்க, என்னுடைய கணவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இது கூட தெரியாது, இது கூட தெரியாது, நான் தான் சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, பொது இடங்களில் விட்டு கொடுத்து விடுவார்கள். இது தெரியாது, இது கூட தெரியாது, ஓ அது கூட தெரியாதா, அப்புறம் அந்த இடத்துல அது ஒரு பரபரப்பாயிரும். அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் வேதம் அங்கீகரிக்காத ஒரு காரியம். இந்த மனைவியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கணவனை உயர்வாக பேசக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு சில நேரத்தில் நம்ம சொல்லலாம், உண்மையாகவே ஒரு சில காரியங்கள் கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா? ஒரு தண்ணி கூட சூடாக்குறது கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தெரிஞ்ச காரியத்தை நம்ம பேசலாமே. தெரியாத காரியத்தை நம்ம பேசுவதை விட்டு விட்டு, என்னுடைய கணவருக்கு இந்த காரியம் தெரியும், இந்த காரியம் தெரியும், தெரிந்த காரியத்தை பொது இடங்களில் பேசும்போது கேள்விப்படுறவங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால், இந்த கணவன் மனைவி உறவு ஆரோக்கியமாக இருக்கிறது, இவங்க அன்பா இருக்கிறாங்க, இவங்க ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்போ இந்த உறவு நல்ல பலமாக இருக்கிறது என்று மற்றவர் எல்லாருக்குமே அது தெரியும். அது மிக மிக பாதுகாப்பானது. ஸோ அதனால இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை பொது இடங்களில் கண்டிப்பாக பேச வேண்டும், உயர்த்தி பேச வேண்டும். ஏன்னா வேதம் தான் நமக்கு மாதிரி இல்லையா? ஒருவேளை நம்ம சமுதாயத்தில் அந்த மாதிரி மற்றவங்க பேசாமல் இருக்கலாம், ஆனால் வேதம் தான் நமக்கு மாதிரி. அதனால் வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும் என்றால் குடும்ப உறவுகளில் இப்படிப்பட்ட காரியங்களை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். கடைசியாக, ஒரு நல்ல ஒரு அட்டகாசமான மனைவியுடைய ஒரு பண்பு என்னவென்றால், முழுமையாக ஒப்பு கொடுத்தல். அரைகுறையாக கிடையாது, முழுமையாக ஒப்பு கொடுத்தல். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, என்னை இழுத்து கொள்ளும், அப்படி அவங்கள கம்ப்ளீட்டாக முழுவதுமாக என்ன பண்ணிடுறாங்க, விட்டு கொடுத்து விடுகிறார்கள். என்னை இழுத்து கொள்ளும் என்று சொல்லி மிக ஒரு ஆழமான ஒரு வார்த்தை. சமீபத்தில் ஒரு பெண் இந்த மாதிரி நான் சொல்ல கேட்டேன், யாருக்கும் நம்மளைய முழுவதுமாக நம்ம கொடுத்துடக்கூடாது, ஏனென்றால்
அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்றால் அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணனே தெரியாது. அதனால யாருக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளைய முழுவதுமாக கொடுத்து விடக்கூடாது என்று ஒருவர் சொல்ல கேட்டேன். ஆனால் திருமண உறவு என்று சொல்வது அப்படி அல்ல. அரைகுறையாக கொஞ்சத்தை நமக்கு வைத்துக்கொண்டு ஒரு சில பகுதிகளை மாத்திரம் கணவனுக்கு காண்பிப்பதோ சொல்லுவதோ அது ஒரு வேதத்தின்படி ஒரு திருமண உறவு அல்ல. வேதத்தின்படி இருக்கக்கூடிய திருமண உறவு என்னவென்றால் அப்படியே சப்மிட் பண்ணுவது, அப்படியே அர்ப்பணிப்பது, என்னை இழுத்து கொள்ளும், உம்முடைய விருப்பம் போல என்னை நடத்தும், நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பை தான் இந்த பெண் இந்த இடத்துல காண்பிக்கிறாள். அது எதில் ஆரம்பிக்கிறது என்றால் அது ஒரு நம்பிக்கையில தான் ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த நம்பிக்கை, விசுவாசம், இப்படிப்பட்ட காரியங்கள் உறவுக்குள்ளாக நாம் கொண்டு வரும்போது அது மிக ஒரு அற்புதமான ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தும். அப்போ இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்திலிருந்து நேற்றைய தினத்திலும் இன்றைக்கும் ஒரு அட்டகாசமான, அற்புதமான, சிறப்பான கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், இந்த காரியங்களை கொஞ்சம் மேலோட்டமாக தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் நீங்கள் நல்ல ஆழமாக உட்கார்ந்து படிக்கும்போது அந்த நல்ல ஒரு அன்பின் உணர்வு ஒவ்வொருவருக்குள்ளாக ஆண்டவர் தருவாராக. உணர்வு இல்லாமல் திருமண வாழ்க்கையை நாம் நடத்தவே கூடாது. எவ்வளோ வயசானாலும் சரி, 80 வயசு ஆனாலும் சரி, அந்த திருமண வாழ்க்கையில் என்ன இருக்க வேண்டும், உணர்வுகள் புதிதாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த திருமண உறவு தான் இயேசுவுக்கும் சபைக்கும் இருக்கக்கூடிய உறவை நிழலாக காண்பிக்கிறது. அப்போ இயேசுவுக்கும் சபைக்கும் இருக்கக்கூடிய உறவு அது அப்படியே எப்பொழுதும் புதிதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் எபேசு சபை அவங்க ஆதியில் அன்பாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் நிறைய காரியங்களை ஆண்டவருக்காக செஞ்சாங்க, ஆனால் அந்த அன்பை விட்டு விட்டார்கள். அப்போ இயேசு சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். ஏன்னா எபேசு சபை பழையதாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது புதிதாக இருக்கும்போது, பவுல் கூட இருக்கும்போது, புதிதாக சபை இருக்கும்போது நல்ல அனலாக இருந்தது, நல்ல அன்பு இருந்தது. ஆண்டவர் அன்பை அந்த சபையினிடத்துல கேட்கிறார். அவங்க செய்யக்கூடிய காரியத்தை அல்ல, இருதயத்தில் உணர்வுபூர்வமாக அவங்களுடைய அன்பு புதிதாக காணப்படுகிறதா. இப்போ கணவன் மனைவி உறவு இயேசுவுக்கும் சபைக்கும் இருக்கக்கூடிய உறவை வெளிப்படுத்துகிறபடியால் கண்டிப்பாக திருமண உறவுல உணர்வுகள் அதிகமாக காணப்பட வேண்டும். ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்தில் என்னுடைய திருமண வாழ்க்கை உணர்வு இல்லாமல் காணப்படுகிறது, வெறுமையாக காணப்படுகிறது, ரொம்ப கோல்டாக இருக்குது, ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளால ஃப்ரீசருக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எப்படி உறைந்து போயிருக்குமோ அதே மாதிரி தான் எங்களுடைய திருமண வாழ்வு இருக்குது, கொஞ்சம் கூட உணர்வு இல்லாமல் காணப்படுகிறது என்று நீங்கள் நினைப்பீங்கன்னா இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை படிக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய திருமண வாழ்க்கையில் அந்த ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அன்பு, பாசம், ஐக்கியம், கம்யூனிகேஷன் காரியங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வது, உணர்வை வெளிப்படுத்துறது, இப்படிப்பட்ட சுபாவங்களை எங்களுக்கு தாங்க, எங்கள் திருமண வாழ்க்கையில் தாங்க என்று நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. இந்த சாலமோன் எழுதின இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்திற்காக உமக்கு நன்றி. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புஸ்தகத்தை ஆண்டவர் வேதத்தில் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா. இதை நாங்கள் படித்து இதனுடைய ஆழத்தை அறிந்து கொண்டு இதில் இருக்கக்கூடிய இந்த செய்தியை, எசன்ஸை ஆண்டவரே எங்களுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாக அப்படியே நாங்கள் கொண்டு வந்து விட ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் திருமண உறவில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேனப்பா. ஒவ்வொரு திருமண வாழ்க்கையிலும் இயேசுவின் அன்பு, இயேசுவின் ஆசீர்வாதம் நிறைவாக கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான விரக்திகளும் இயேசுவின் நாமத்தில் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான ஏமாற்றங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு புதிய உறவை ஆண்டவர் இந்த நாளில் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு திருமண உறவின் மூலமாக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.